தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை. கோயில்பட்டியில் சீமான் பேசப் போகிறார், திரண்டு வாருங்கள். செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை. ஒரு நாள் சுவரட்டி சீமான் கோயில்பட்டியில் பேசுகிறார். பாத்துக்கணி இது புரட்சி. கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி. வேற தகுதி? ஐயா எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி அது. எம்ஜிஆர்ங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு, அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே. நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. செத்து போய் கிடந்த உணர்வு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி திட்டமிட்டு மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பட்டு திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. உங்கள் பிள்ளை கோடி கனவோடு நிற்கிறேன். நீ புரட்சினா எதை நினைச்சிருக்காத, நாம செய்யறதான் புரட்சி. அதை நல்லா கவனிச்சுக்க. புரட்சி என்பது தம்பி ஹுமாயூன் குறிப்பிட்டார்ல, நான் பேசினதா புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். பெரும் கரும் பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி. நீ நினைக்கிற திமுக அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக அப்படி பெரிய கட்சி ஒண்ணு இல்ல. 26க்கு பிறகு குச்சி கூட இருக்காது. வெல்ல முடியாத படை என்ற ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததில்லை. புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றா, இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். கொஞ்ச நேரம் என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. இது கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பெட்டி மாதிரி இல்லை தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்கைகளுக்கு சொல்லும் பாரு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிரிக்க பயப்படுற உனக்கு நடுக்க இருக்குல்ல. அப்புறம் என்னை திட்ட, நான் இங்க பாரு ராஜா ஒத்தடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். நல்லா கவனிச்சுக்க சீமா. ஏன் சீமா ஒத்தடி பாதையில் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க? வா, இந்த 8 வழி பாதை போட்டுக்கேன் பாரு, இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு. நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பரவாண்டா புரட்சி. புரட்சியில பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சினா என்னப்பா? புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம். உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான், உன் நீரை உறிஞ்சி விற்கிறான். தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை உறிஞ்சி விற்கிறான், நிலத்து நீரை உறிஞ்சி விற்கிறான். மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர், உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதை விற்கிறான் காசு. அநீதி. அறிவை வளர்க்கும் கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி மானுட உரிமை. ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது. அது அநீதி, வெளிப்படையான அநீதி. தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி. உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதிக பணம் இருக்கிறவன் அப்பலோ காவிரி, பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு. இதுதான் வெளிப்படையான அநீதி. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, உன் கண்முன்னே அள்ளி வித்தான், தடுக்க முடியவில்லை. மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நொறுக்கி எம்சண்ட் என்று விற்கிறான், உன்னால் தடுக்க முடியல. வெளிப்படையான அநீதி. ஊழல், லஞ்சம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய். அதை தெரியுது. எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது. வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை. இது வெளிப்படையான அநீதி. என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியை தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன்ட்டு. அப்புறம் அவர் கொடியை தான் நான் வச்சிருக்கேன், அந்த புலிகொடி.
அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்கே இருந்தால குருமார் சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, நீங்கள் நேராக தலைவாச வழியாக உள்ள வந்துட்டீங்களே, எல்லாம் தூர நின்று தானே கும்பிட்டு போங்க, என்ன பிரச்சனையா? அதனால ஆட்சி கலைஞ்சிரும் என்றதும் இல்லையே, அதனால செத்து போயிடுவாங்க. நான் கேட்டேன் அந்த குருக்கள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு கையில் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்தா அவனுக்கு ஒரு புன்சிரிப்பு, பேர வர்றான். அங்கே உடையாலூரில் உடம்புற கட்டியாண்ட என் பாட்டேன். உங்களால் நம்ப முடியாதே, ஒருத்தர் கோபமா கத்துறேன். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஜனநாயகவாதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. அங்கே போய் பாரு, உடையாலூரில் என் பாட்டை. இங்கே பாரு, ஒரு சிவலிங்கம், அதான் அவரை புதைச்சிடம்ங்கிறான். இங்கே பாரு, இப்படி சாஞ்சிருக்கும். இப்போ வா, மேலே 2 குச்சி, இங்கே 4 குச்சி, மேலே இத்து போன ஒரு வாழைக்கூரை. அங்கே இருக்கிற எங்கள் ஐயா என்னை கையை பிடிச்சி அழுதாரு. என்னன்னு கேட்டேன். எப்படி அதுவும் பாட்டுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா. அது சரி இரு, இப்போ யார்கிட்ட சொல்ல கருணாநிதிட்டு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கட்ட தலைவாச வழியாக உள்ள நுழையாதாலும் என் பாட்டு இருக்குது கட்ட போகிறாரா? நான் சொன்னேன், இப்போ என்ன பிரச்சனை, கட்டுறேன் இரு, கட்டுறேன். இத்தனை 1000 ஆண்டுக்கு மேலே காத்திருந்தவன் 5 வருஷம் இருக்க மாட்டானா? வந்து கட்டுறேன் இரு, பேரன் கட்டுறேன் இரு, பேசாம இரு. கட்ட மாட்டான், கட்ட சொல்ல பார்ப்போம். அதே மாதிரி அவன் மையன் அரசேந்திரன், மிகப்பெரிய வீரன். ஏய், இந்த கடல் இருக்கடா, சோழன் ஏரிடா, சோழன் லேக்குண்டாண்டா வரலாற்றில் பதிவு இருக்கு. சோழன் ஏரி கப்பலை சும்மா படகொட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டு இருக்காங்க. உண்மையில் நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவீதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ்காந்தி சாலை, கருணாநிதி சாலை, நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவீதி. என்ன ராஜா, ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு உங்காலில் பந்து இருக்கு அடிக்கிற, நாளைக்கு என் காலில் பந்து எடுத்து அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்பேன் கோல். அவன் என் பாட்டை அரசேந்திரன், அவனும் அதை தான். இங்க போய் பாரு, ஒரு குடிச்சவரில் கிடக்குறான். எங்க ஆத்தா, எங்க பாட்டி வீரப்பெரும்பாட்டி யாரு, எனக்கு வீரமாகாளி தான் குலதெய்வம். அவள் இப்படி தான் கிடக்குறா. 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கூன் பாண்டியன் கோயில் கட்டியிருக்கான். அந்த குரு சொல்றாரு, பெருவுடையார் கோயில் உங்க ராஜராஜ சோழனுக்கு மூத்தவர் உங்க தாத்தா கூன் பாண்டியன், அவர் என் குலதெய்வம். அது கொஞ்சம் சிதற அடைஞ்சிருக்கு. அவள்கிட்ட சொன்னேன், அப்பதான் என்னை எப்படியாவது முதலமைச்சராக்கி விட்டுரு, நான் வந்து உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு. ஓகேடான்னு இருக்கான். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஓட்டே போடலன்னா நான் வென்றுவேன் தெரியுமில்ல. எப்படின்னு கேளு, உன்னால போடாம வாழ முடியாது. நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்படியே மங்களா ஒரு ஃபோக்கஸ் அவுட்ல நான் முகம் தெரியும். இப்ப இருக்கிற தாடி வச்ச முகம் இல்ல, இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். அந்த முகம் சீமா முகம் வரும். தண்ணி இல்ல, விவசாயம் விளையல, சீமா முகம் வரும். ஒன்றும் கவலைப்படாத. நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீல, அது மாதிரி இந்த இனத்துக்கு என்ன எங்க ஆத்தாப்ப நேர்ந்து விட்டுருக்கான். நீ கவலையே படாத. நான் உறுதியா வெல்லுவேன். ஏன்னா சத்தியத்தின் மகன். எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தது உண்மையானால், அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவது உண்மையானால், அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம். ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம். தமிழ் வாழும், தமிழர் ஆளுவான். இதுல எந்த மாற்றம் நான் இல்ல, நாம